ஹைடா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு மெமரிஸோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். எனக்கு தெரியல அந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியலண்ணா, எனக்கு ரொம்ப ஒரு டச்சான ஒரு ஸ்டோரி அண்ட் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஓகே, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் மறக்காமல் இதுக்கு கமெண்ட்ஸ் மெயின். எனக்கு வந்து டிஎம் பண்ணுவீங்களோ இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி பற்றி எல்லா கமெண்ட்ஸையும் நான் ரீட் பண்ணுவேன். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ போன பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஜேகே கிட்ட நீங்கள் உங்கள் லவ்வை சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவன் ஜெஸ்ஸி முன்னாடி உங்களை ரொம்ப கேவலமாக பேசியிருப்பான். உங்கள் கலரை வச்சு உங்களால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. நீங்கள் வீட்டில் வந்து செம்மையாக அழுது அந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட தான் விட்டோம். ஸோ நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்படியே அந்த லெட்டர்ஸ்லாம் தூக்கி அப்படியே பின்னாடி போட்டுடுறீங்க ஜன்னல் வழியாக. அதெல்லாம் பறந்து ஒன்று ஒன்றா அப்படியே கீழே சிதறி விழுந்துருது. ஸோ இப்படியே 3 மந்த் போகுது. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. காலேஜுக்கு மட்டும் போகிறீங்க. அதுவும் எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் போகிறீங்க. ஜேகே சுத்தமாக பார்க்க முடியல. அவன் அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். உங்களை பற்றின மைண்டே இல்லை அவனுக்கு. 3 மந்த் எப்படி போச்சுன்னே தெரில. அவனுக்கு ஹாப்பியாக போச்சு, உங்களுக்கு நரகமாக போச்சு. சுத்தமாக முடியல அவளால். ஸோ இப்போ காலேஜெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ காலேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேலேருந்து ஜேகே ஒரு 10 டேஸ் ட்ரிப் மாதிரி போயிருப்பான். நல்லா ஜெஸி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து. இப்போ 10 டேஸ் கழிச்சு மிட் நைட்டில் தான் வீட்டில் வந்து படுத்திருப்பான். ஸோ இப்போ மார்னிங் எந்திரிக்கிறான். பா, சரியான ஆட்டம் ட்ரிப்பில். ஐயோ, லட்டு எப்பயும் வந்து எழுப்புவா இவன். ஜெகே, என்னடா உனக்கு புத்தி எதுவும் போயிடுச்சா? அவளை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? தேவையில்லாத ஆளுகளை பற்றிலாம் நான் யோசிக்கக்கூடாது. யோசிக்காதடா, யோசிக்காத. வீட்டில் இருந்தால் யோசிச்சுட்டே இருப்பேன். கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை போடுறான். அவனுக்கு இப்போ தான் உங்கள் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பாரு, ரூமுக்கு வந்து ஜெகே ஜெகன்னு சுற்றிட்டே இருப்பா. இப்போ இல்லைன்ற போது என்னடா உறுத்துதா? இதுக்கிட்ட அவள் வரமாட்டா. வாண்டா அவனுக்கு என்ன இது இருந்தா என்ன லவ் பண்ணுறேன்னு காண்டாகுது எனக்கு. இப்போ ஜேகே தான் அப்படியே கீழே வரான். மீ காஃபி மீ, தலை வலிக்குது. ஏண்டா 10 நாள் எங்கடா போய் ஊர் சுற்றிட்டு வந்த? எவ்வளோ ஃபோன் அடித்தேன் உனக்கு. என்ன உனக்கு? காஃபி மீ, தலை வலிக்குது. சரி இரு போட்டு வரேன். என்ன இவ வீடு பூட்டி இருக்கு? மா மா, என்னடா இரு, காஃபி போட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஏன் இப்படி கத்துறேன்? என்ன இல்லை, என்ன ஆன்ட்டி வீடு பூட்டியிருக்கு? எங்கள் ஊருக்கு போயிருக்காங்களா? நல்லா கேட்டிங்க சார், ஊருக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி. ஏம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? அவள் லண்டன் போயிட்டாடா. என்ன என்னம்மா சொல்கிறீங்க? லண்டன் போயிட்டாளா? ஆமாண்டா, அவளுக்கு டாக்டர் ட்ரைனிங் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஏதோ ஃப்ரெண்டு மூலயமா லண்டன்லேயே கிடச்சிருச்சு. ஸோ அப்போ தான் ஷிஃப்ட் பண்ணி விட்டார். எவ்வளோ ஃபோன் அடித்தோம் அன்றைக்கி. ஏண்டா, ஃப்ளைட் ஏற போகிற அந்த நிமிஷம் கூட ஃபோன் அடித்தோம், நீ தான் எடுக்கவே இல்லை. அதுவும் ஆன்ட்டி தான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உன் ஆன்ட்டி நீ வரலன்னொன்னே சோகமாக போனாங்க. அவன் போய் 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து கேட்குறான் பாரு. வேணா நீயே ஃபோன் வச்சு கேட்டுக்கோ. மா, என்னம்மா சொல்கிற? லட்டு இல்லை, போயிட்டாளா? ஆமாண்டா, அவள் போயிட்டான். போய் 1 வீக் ஆச்சுன்னு சொல்கிறேன்ல. உங்களுக்கு ஃபோன் அடித்தாளா? பேசினாடா. ஓ சரிம்மா, நான் வெளில போயிட்டு வரேன். டேய், காஃபி கூட குடிக்காமல் எங்கே போகிற? இல்லைம்மா, வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே இப்போ பைக் எடுக்கிறான். என்னை விட்டு போயிட்டாளா? சொல்ல கூட இல்லை. போனால் போட்டோம், உனக்கு என்னடா ஜேகே? உனக்கு என்ன? நான் பண்ணது தப்பு இல்லை, அவள் பண்ணதான் தப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி, எப்படியோ தப்பே பண்ணியிருந்தாலும் போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டால. போட்டோம், எப்படியோ போட்டோம். எனக்கு என்ன? எனக்கெல்லாம் வலிக்கலை, சுத்தமாக வலிக்கலை.
அப்போ ஜேகேக்கு கால் வந்துட்டே இருக்கு. அந்த காலை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, சொல்லு ஜெசி. ஜங்குக் ஜங்குக் ஏய் என்னாச்சு என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைடா, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், இப்போவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டிக்கு இப்போ என்ன ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சா? ஆமாம் ஜங்குக், இப்போவே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பே பண்ணாதான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே டாக்டர் போவாங்களாம். எனக்கு எமர்ஜென்சியாக 2 lakh வேணும் ஜெகே. என்ன 2 lakhா? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லடி. சரி இரு என் அப்பாட்ட கேட்குறேன், அவர் போட்டு விட்றாரு. சரி எங்கே இருக்க, நான் வரவா? வேணாம் ஜேகே. ஏன் வேணாம்? ஆன்ட்டி வந்து பார்க்கணும்ல நான். இல்லை ஜேகே, என் ரிலேட்டிவ் ஃபுல்லாக இருக்காங்க. இருந்தால் என்ன, இப்போயாச்சும் ரிவீல் பண்ணலாம்ல. இல்லை ஜேகே, அம்மாவுக்கு இப்போ தான் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டேஸ் போட்டும், நானே சொல்கிறேன், ப்ளீஸ் தான் அமௌண்ட் மட்டும் பே பண்ணிவிடு. ஓகே நான் பே பண்ணுறேன். ஈரடி வந்துடுச்சு, ஓகேவா? லவ் யூ ஜங்குக். லவ் சரிடி வை ஃபோனை அப்படின்ட்டு ஜெகே கால் கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே அவங்க சைடு, என்னை நினச்சி ஒரு ஃபோன் கூட பண்ணல. நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நாங்கள் இல்லைன்னு சொல்லி. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காகவாச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. என்னை அப்படியே விட்டுட்டேன்ல ஜெக்கி. விட்டுட்டேன்ல, விட்டு அப்படி. ஒயன் சார், நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இன்டர்வியூக்கு போகிறீங்க. உள்ளே போய் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஜேகே அப்பாவோட ரெக்கமெண்டில் தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே பைக் எடுத்துகிட்டு செம்மையாக ரவுண்ட் அடிக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, நினப்பு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். ஸோ வயனையே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. சரி ஓகே பாருக்கு போயாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளப்புக்கு போகிறான். ஸோ போனவுடனே அப்படியே தூரமாக நின்று ஒரு காட்சியை பார்க்குறான். அவனால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அங்கே ஜெசி தான் ஒரு பையனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பப்பில் நின்று செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அந்த பையனும் அங்கங்கன்னு தடவிட்டுருக்கான். 2 பேரும் நல்லா லிப் லாக் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஜேகே இப்போ அப்படியே அவனோட மொபைல் எடுக்கிறான். பேபி பேபி சும்மா இரு, ஒரு நிமிஷம்டா. என்னடி? இப்போ தானே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இருடா, அந்த முட்டா பையன் தான் அடிக்கிறான். என்னவா அவனுக்கு? இப்போ தானே காசு கொடுத்துருக்கான், என்ன ஏதுன்னு 1008 கணக்கு கேட்பான். அவன்கிட்ட சொல்ல வேணாமா? ஒரு நிமிஷம் இரு. நானே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு புழுதி வாங்கியிருக்கேன். 2 lakh இந்த பப்பில் செலவழிச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இரு. ஜங்குக் சொல்லு ஜங்குக். எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலில் அம்மா கிட்ட தான் உட்காந்துருக்கேன் ஜங்குக். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓ அம்மா, பக்கத்தில் இருக்கிறது யார், டாக்டரா இல்லை உன் புருஷனா? ஜங்குக். அவன் அப்படியே ஸ்லோவாக திரும்புகிறான். ஜேகே அப்படியே டியரி ஐஸோடு அங்கே நிற்கிறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கிட்ட வரான். ஜங்குக் ஜங்குக் அது என்ன கொத்தா? மேக்ஸுமார் ஜங்குக் அது ஏண்டி ஜங்குக் இல்லை ரொம்ப பச்சையாக வருது வாயில். ஆனால் திட்ட முடியல என்னால். என்னை டேஷு உனக்கு விளாட என் ஃபீலிங்ஸ் தான் கிடச்சிச்சா? யார்டி இவன்? இவனை பிடிச்சி நக்கிட்டு இருக்கேன். ஜங்குக்கு இங்கே பாரு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பேசாத, தயவு செஞ்சு இப்படி பேசாத. அப்படியே அப்பனும் போல இருக்கு. ஆனால் என் கை உன் மேலே பட்டுச்சுன்னா அருவருப்பாக இருக்கு. ஏண்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அப்போ அந்த பெட்டெல்லாம் ஓ பிளான் தானே? ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், அது எதுவும் பேசாதடி, எதுவுமே பேசாத. இப்போ அழுகுறேன்னு உனக்காக நினச்சியா? நீ என்னை விட்டு போயிருந்தோ நாயிட ஏறிட்டு இருக்கியா அதனால நினச்சியா? உனக்காக இல்லடி, என் லட்டுக்காக அழுகிறேன். 3 மாதம் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். என் லட்டுவை பற்றி நினைப்பே வரல.
காலைல பார்க்குறேன் அவன் முகம் இல்லை. அவள் விட்டு தூரமாக போயிட்டான், என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டானோ. நல்லா கேட்டேன், அது ஒன்று மாதிரி ஒரு டேஷுக்காக என்னெல்லாம் கேட்டேன். வலிக்குதுடி ரொம்ப. என் லட்டு நானே இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது. அவன் என் கூட இருக்கும் போதெல்லாம் அவள் அவளை பற்றி கவலையப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் அதே நான் குத்தி காமிச்சு தானா அவனெல்லாம் இல்லை, எனக்கு தேவைதான் எனக்கு நல்லாவே தேவைதான். என் கையிலே தங்க இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு தவறுதுக்கு ஆசைப்பட்டு பின்னாடி போனல, அதான் அவன் புத்தியை காமிச்சிட்டல. உனக்கு காசு தான் வேணும்னா எவ்வளோ நாள் கேட்டுருக்கலாம்ல, நான் ஒத்துருப்பேன். என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டேல, எல்லாட்டும் பிடிச்சிட்டே இல்லை என்கிட்ட இருந்து. போடி, இவனுக்காச்சு உண்மையாரு அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே கால் பண்ணுறான், வேறு யாரும் நம்ம ஏஜேக்கு தான். என்ன மாமி ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீ கால் பண்ணியிருக்க. என்னடா மச்சான் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் போல கேர்ள் ஃப்ரெண்டோட. டே மயிறு, பாரு நீ எங்கே போய் வாங்குவா, எப்படி பொறுவேன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நல்லா லோக்கல் சரகு வேணும், அடிச்சா ஜிவ்வுன்னு உச்சி மடையில் ஏறணும், அந்த மாதிரி சரகு வாங்கிட்டு வா. டே மச்சான் என்னடா ஆச்சு, எதுவும் அணுவும் ஆளுது எதுவும் சண்டையா? டே மயிறு, மொத்தம் அவளை என் ஆளுன்னு சொல்லாதண்ண, கட்டுப்பு மயிர் ஆகுது, நீ மூட்டு வாங்கிட்டு வா, அவ்வளோதான். டே மச்சான் அழுவுறியா? அழுகலாம் இல்லை மச்சான், வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வாடா, இன்னைக்கு நான் பேசணும் என் மனசில் இருக்கிறேன்னா. எது? அடே வச்சிட்டான் ஃபோனை. டே லோக்கல் சரகுக்கு நான் எங்கடா போவேன், எனக்கு அப்போவே தெரியும் அந்த கோண வயசு கழட்டி விட்டு போயிடுவான்னு சொல்லி. இப்போ அவனுக்கு ஃபோன் அடிக்க இருக்கவே இருக்கான். ஹலோ என்னண்ணா இப்போ ஃபோன் அடிச்சிருக்கீங்க? டே ஃபெலிக்ஸா, நீ என்ன பண்ணுற? அந்த லோக்கல் சரகுலாம் கிடைக்கும்ல, அங்கே போயிட்டு ஒரு 3 பாட்டிலை பிடிச்சிட்டு வழக்கம் போல் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுடா. என்னண்ணா பார்ட்டியா என்ன? பார்ட்டியெல்லாம் இல்லை, கூட்டமாக சேர்ந்து ஒப்பாரி வைக்க போகிறோம், வைடா ஃபோனை. ஸோ இப்போ அப்படியே 3 பேரும் சேர்ந்து ஒயின் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல தான் எப்பயுமே குடிப்பாங்க. ஸோ அதான் அவங்களோட பிளேஸு, குடிக்கிற இடம்னே சொல்லலாம். ஏன்னா ஜேகேயோட அப்பாவுக்கு ஜேகே குடித்தா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ தெரியாமல் ட்ரிங்க் பண்ணுவான். ஸோ அங்கே தான் போகிறாங்க எல்லாருமே. இப்போ அப்படியே 3 பேர் ஒரு கல்லில் உட்காந்து அப்படியே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே அந்த பாட்டிலை திறந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கல்ப்பாக அடிக்கிறான். டே இது ஒன்றும் ஃபாரின் சரகு இல்லை மச்சான், அப்படியே குடிய. டே இது லோக்கல் சரகுடா, கல்வி தான் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இல்லைன்னா என்னடா ஆகும்? அவ்வளோதான், அங்கத்தான் முடிஞ்சிச்சு சங்கு. ஒரு பாட்டில் முள்ளா ஊற்றிட்டானே. டேய் மச்சான் எல்லாட்டும் போயிட்டாடா என்னை விட்டு. என்ன நான் சொல்கிறாரு? இப்போ தான் புரியுது துறை மச்சான், எல்லாட்டும் போயிட்டாடா என்னை விட்டு. ஐயோ பருவி ஆரம்பிச்சிட்டானே. இதெல்லாம் கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கணும். டே ஃபெலிக்ஸா எடுத்து குடுறா. இப்படி சொன்னது 2 பேரும் குடிக்கிறாங்க. இப்போ 3 பேருமே ரொம்ப போதை. ஸோ இங்கே 2 பேரை தாண்டி ஜேகே ரொம்ப போதையில் இருக்கான். மச்சான் இப்போ எதுக்குடா அழுவுற, விட்றா, அந்த கோணா வாய் விட்டு போனா என்ன உனக்கு? அவள் போனால் போய் தொலைகிறாடா, எச்சகலை நாய், என்னை ஏமாத்தின நாய். அவளை அப்படியே அந்த பாட்டிலை வச்சு சொருகணும் போல தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, என் கண்ணு முன்னாடியே லட்டு தான் வந்துட்டு போகிறான். மச்சான் லட்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. இதை நீ நல்லா அவளை வஞ்சி கூவி அனுப்பும்போது சொல்லியிருக்கணும். இப்போன்னு சொல்லி லட்டு கேட்டால் லட்டுலாம் கிடையாது, பூனி தான் போ. அழாதண்ணா, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஃபெலிக்ஸா லட்டுடா, சின்ன வயசுலேருந்து என் கூடயே இருந்தா. அப்போல்லாம் தெரில, ஏதோ சொல்லுவாங்கல்ல, கூட இருக்கும்போது அருமை தெரியாது, நம்மளை விட்டு போகும்போது தான் தெரியும்னு சொல்லி. ஃபேக்ட்டு மச்சான், அது ஃபேக்ட்டு. இப்போ தெரியுதுடா. இப்போ லட்டு கூட இருக்கணும் போல இருக்குது. அவள் கண்ணத்தை பிடிக்காம என்னால் இருக்க முடியல மச்சான். மச்சான் நீ ரொம்ப பேசுகிற. உனக்கு ரொம்ப பசின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் மிச்சர் பாக்கெட் எடுத்து சாப்பிடு. ஐயோ அது தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லையே, இதோ இருக்குது பேப்பர் இது அப்படின்னு
சொல்லி ஏஜி தான் அப்படியே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எடுக்கிறான் கையில் ஒரு பேப்பரை எடுத்து அதில் ஸ்நாக்ஸை தட்டலான்னு போகும்போது ஜேகே அப்படியே அந்த அரை போதையில் அப்படியே பார்க்குறான். என்னமோ எழுதிருக்கு. ஜங்குக். ஏ ஏ கொட்டாதடா இருடா டேய், ஐயோ கண்ணு வேற தெரிலையே, ஒரு நிமிஷம் வர்றா அப்படின்னு சொல்லி வாட்டர் எடுத்து என் ஃபேஸில் அடிச்சுட்டு அதை விட்றா டேய். ஜங்கு லட்டு ஏ லட்டு எழுதுனதுடா. எனக்கே அப்படியே அந்த லெட்டரை பார்க்குறான். அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ். அப்படியே திரும்பி பார்க்குறான், அவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பொறுகுங்கடா. லட்டு லெட்டர்டா. ஐயோ அந்த இடத்தையும் பொறுக சொல்கிறானே, இதுக்கு தான் குடிய கூப்பிட்டியா? பொறுகுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா லெட்டரையும் பொறுக்கிறானுங்க. இப்போ ஜேகே தான் அவனோட வீட்டில் அப்படியே அந்த லெட்டர்ஸை ஃபுல்லாக பெட்டில் போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் ஆகுது. எல்லாமே லட்டு எழுதின லெட்டரா? இந்த லெட்ரு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, பரவாயில்ல ஒட்டிடலாம் ஜேகே. அப்போ ஜேகே அதுலேருந்து ஒரு லெட்டர் எடுத்து அப்படியே படிக்கிறான். சி சவுண்டு விடாமல் தின்னடி, ஏன் அப்படி? போ ஜேகே, உனக்கு என்ன தெரியும்? மேங்கோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குல்ல லாலிபாப். லட்டு பனானா தான் நல்லாயிருக்கும், மேங்கோலாம் நல்லா இருக்காது. டேய் உனக்கு என்னடா தெரியும்? இதுதான் நல்லாயிருக்கும் பாரு, சூப்பராக இருக்குது. லட்டு அப்படி சாப்பிடாதடி. எதுக்கு அப்படி சாப்பிடக்கூடாது? எனக்கும் எச்சு ஊறுது. எச்சு ஊறுதா? அப்போ அப்படி தான் சாப்பிடுவேன். குட்ரி டேடி ஜங்குக்கு அது நான் வாய் வச்சது. பரவாயில்ல, இந்தா கொஞ்ச நேரத்துக்கு நீ இதை சாப்பிடு, நான் இதை சாப்பிட்றேன். சாப்பிட்றி அப்படின்னு சொல்லி ஆனால் லாலிபாப் எடுத்து வாயில் வச்சு விட்ருப்பான். ஜங்குக்கு உனக்கு என்னமோ அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சுடா, எனக்கு தெரியல. உன்னோட எச்சி நான் ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ கடைசி வரைக்கும் அந்த லாலிபாப் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. கடைசியாக அந்த குச்சியை மட்டும் கையில் கொடுத்த, அதை கூட தூக்கி போட மனசு இல்லை. தெரியல ஜங்குக், ஒரு வேளை ஃப்யூச்சரில் இதே மாதிரி நம்ம இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஐ லவ் யூ ஜங்குக். ஸோ அப்படியே அந்த லெட்டரை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்படியே ஒவ்வொன்றா படிக்கிறான். எல்லாமே ஜேகேவும் அவளும் இருந்த குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கான். ஜேகே அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகிறான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் லட்டு, நான் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி காய் ஃபோன் அடிக்கிறான் எனக்கு. அச்சா நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பார்க்குறேன். பொண்ணுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை. கேட்குறேன், மச்சான் லவ் பண்ணிட்டேன்டா, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், யார் என்ன பேசினா என்ன, வந்துட்டான்னு சொல்கிறான். அப்போ தாண்டி தோணுச்சு, செருப்பால் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருந்தா என்ன, நம்ம மற்றவங்க பேசுவாங்கன்னு சொல்லி அசிங்கப்பட்டினல ஒன்று. எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும். அதுக்கு தான் தண்டனை கொடுக்குற மாதிரி என்னை விட்டு போயிட்டால லட்டு. ஆனாண்டி நீ அங்கே இரு, இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு தேவைதான். கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன். உன்னை டெய்லி நான் மிஸ் பண்ணணும், அதான் எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். லட்டு இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். உங்கள் அண்ணன் பார்த்து சொல்லணும் போல இருக்கு, ஆனால் சொல்லுவேன் எப்பன்னு தெரில. ஜேகே எப்படி நினச்சிட்டு செம்மையாக அழுகிறான். இப்போ அப்படியே ஒரு 3 years பாஸ் ஆகுது. ஸோ ஜேகேக்கு ரொம்ப நரகமாக போகும். அப்படி இப்படின்னு எப்படி இயர்ஸ் பாஸ் ஆச்சுன்னே தெரில. இப்போ 3 வருஷம் கழிச்சு ஜேகே அறக்க பறக்க அவன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான் கார் ஓட்டிட்டு. ஸோ ஸ்பீடாக வந்து அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணுறான். கார் நடிச்சிட்டே இருக்கான், கேட் ஓப்பனே ஆகலை. இந்த அண்ணா எங்கே போனார், அங்கிளை காணோம். ஐயோ என்ன பண்ணுறது? சரிடா ஜேகே, இப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது, ஓடுறா அப்படின்ட்டு ஓடுறான். அவன் வாசலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அப்பா மூச்சு வாங்குது.
எங்கள் அப்பங்காரனை யார் வாசலுக்கும் வீட்டுக்கும் 4 அடி தூரத்தில் வைக்க சொன்னான்னு தெரில. மூச்சு வாங்குதுடா ஜேகே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பீடாக உள்ளே ஓடி போகிறான். வந்துட்டேன்டா வந்துட்டேன் அப்படின்னு அவன் ஷூவெல்லாம் தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே வயனோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகேவை பார்த்ததும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஆண்டி வந்துட்டேன். டேய் என்னடா இப்படி ஓடி வர? அம்மா நீ ஆஃபீஸில் தானே இருப்ப, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இன்னைக்கு அம்மு வரான்னு சொல்லி? வர வச்சதே நான் தானே, இது மாதிரிலாம் என்னால் முடியாது. மா அது எப்படியோ தெரிஞ்சிச்சு தள்ளுமா. ஆண்டி சேக்கி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சேக்கிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஆண்டி என்ன ஆண்டி நான் அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உங்களை? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டீங்க. ஏய் இப்போ எதுக்குடா அப்படி அழுகுற? இங்கே பாரு அழுகாத. அதான் டெய்லி நம்ம ஃபோனில் பேசுவோம் தான், அதுக்குன்னு நேரில் பார்க்குற மாதிரி வருமா? எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உங்கள் சமையலை? இப்போ எதுக்கு அழுகுற? ஐயோ தாங்க முடியலை. போமா நீ பேசாட்டுக்கு. ஆண்டி என்ன ஒரு மாதிரி நல்லா வெயிட்லாம் போட்டு அழகாயிட்டீங்க. டேய் நீ வேற எல்லாம் அம்முதான்டா. இப்படி கூட வேலையை நகட்ட விட மாட்டேங்கிறான், நல்லா பார்த்துக்கிட்டான். கேட்கணும்னு இருந்தேன். லட்டுங்க அவளா வரும்போது பார்க்கல, வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாலே. ஆண்டி எய்த்தாப்பில் இல்லையா, அங்கே வேற ஆள் வந்திருக்காங்க. எங்க? டேய் அதான் ஆப்போசிட்டில் ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி பக்கத்தில் வந்திருக்கோண்டா, உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் பாரு, பக்கத்து பில்டிங் தான். நீ வரும்போது பார்க்கலையா? அவள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தா. என்ன ஏதோ போய் பார்க்குறேன். டேய் என்னடா இப்படியே போகிற? அது இருக்கட்டும் ஆண்டி இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக போகிறான். ஷூவை மாட்டான், உனக்கு டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் போட்டு போக டைம் ஆகும் தள்ளுறான் அப்படின்னு ஒரு செருப்பை மட்டும் மாட்டிட்டு திரும்பி ஓடுறான் வெளியே. அவன் இன்னும் அந்த ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கான். ஸோ இப்போ அப்படியே பேக் சைட்லேருந்து பார்க்குறான், கொஞ்சம் தூரத்துலேருந்து தள்ளி. அண்ணா இங்கே பாருங்க, பார்த்து இறக்குங்க. இங்கே பாருங்கண்ணா, அந்த சைக்கிளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், அப்புறம் நான் காசே கொடுக்க மாட்டேன். ஐயோ ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இறக்குங்கண்ணா, அந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப முக்கியம், பார்த்து இறக்குங்க. ஆமாண்ணா பார்த்து இறங்குங்க, ஏன்னா எங்கள் 2 பேரோட பெஸ்ட்டு மெமரிஸே அதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ ஜேகே தான் அப்படியே ஷோல்டரில் கை போடுறான். இந்த வாய்ஸ் கேட்டதும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கலான்னு பார்க்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதோ தடுக்குது, ரொம்ப கோவம் வருது. அப்படியே தட்டி வர்றீங்க. லட்டு என்னடி தட்டி? ஜங்குக். அவ்வளோதான், ஒருத்தர் பார்த்து அப்படியே நின்றுறீங்க. ஏன்னா ஜங்குக்கு இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கோட் எதுவும் போடாமல் நடுவில் டை கட்டியிருக்கான். பேண்ட் இன் பண்ண மாதிரி ஒன் சைடு இன் பண்ணி இன்னொரு சைடு இன் பண்ணாத மாதிரி கீழே ஸ்லிப்பர் போட்டிருக்கான். ஹேர் வேறு ரொம்ப வளர்த்து வச்சுருக்கான். ஸோ பியர்சிங், கையில் டேட்டூ, டோட்டலாக வேறு மாதிரி ரொம்ப அழகாயிட்டான். ஸோ ஜேகே இங்கே உங்களை வாயை பொழுது பார்க்குறான். ஹேர் வளர்த்துருக்கீங்க ரொம்ப லாங்காக, மேக்கப் போட பழகிட்டீங்க, ரொம்ப சிம்பிளாக மேக்கப் போட்டு. ஸோ உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே மாறிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜேகே அப்படியே வாயை பொழுது பார்க்குறான். அப்பா என் லட்டுவா இது, என்னம்மா இருக்கா? ஐயோ நச்சு சுகராயிட்டாலே. ஜேகே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 2 வருஷத்துல தூக்கிடலாமே, ஏன்டா இவ்வளோ வெயிட் பண்ண? என்னவா இப்படி இருக்கான்? எப்படி இருந்தா என்ன? ஏன்டி வாயை பொழக்கிற? வாயை பொழக்காத. ஆனால் ஹேர்லாம் வளர்த்துருக்கோம், டேட்டூ, பொறுக்கி, இன்னும் ரவுடி மாதிரி இருக்கான். கண்ணா ஏய் ஒரு நிமிஷம் அப்படி திரும்ப. என்ன என்ன பண்ணுற? கையை விடு. திரும்படி. எங்கடி போச்சு? என்ன? என் புட்டு கண்ணது வானம் எங்கடி போச்சு? ஜிம்முக்கு போறியா என்ன? கையை விடு ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்க? திரும்படி. என்னடி எவ்வளோ அழகாக கிள்ளி விளையாடுவேன், 3 வருஷத்துல எல்லாம் போயிடுச்சா? ஐயோ என் கண்ணும். கையெடுன்னு சொல்கிறல்ல, கையெடு. இப்போ எதுக்கு நான் தொட்டுட்ருக்க? அது பாரு, உனக்கும் எனக்கு எதுவுமே இல்லை,
சும்மா தேவையில்லாமல் வராத என்கிட்ட, சரியா? இங்கே பாரு லட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டி. நீ யார் ஜெக்கி என்கிட்ட பேச? ஃபஸ்ட்டு தலை நில்லு. என்கிட்ட இருக்கிற கருப்பெல்லாம் உனக்கு ஒட்டிட போகுது. அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்ல கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல வெளியே. கரெக்டு தான், எங்களை மாதிரி ஆளுங்களாம் வெளியே தான் நிற்கணும். என் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இருக்கணும். நான் தான் கொஞ்சம் எங்கள் அம்மாவை கூட சொன்னேன் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு நிப்பாட்டண்ணே, உனக்கு ஏதோ கோவத்தில் சொன்னேன். இங்கே பாரு ஆண்டியெல்லாம் இழுகாத, அவங்க எப்போனாலும் அது அவங்க வீடு மூட்டுறண்ணா. இங்கே பார்லட்டு எனக்கு எனக்கு ஒரு 5 minutes உங்கள்கிட்ட பேசணும். 5 minutes மட்டும் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் மூஞ்சில் கூட வேணாம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. ஜேக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, அவனும் போயிடுறான். இப்போ ஒரு நைட் டைம் ஆகுது. ஜேகே அப்படியே அவன் விண்டோவை திறந்து பார்க்குறான். தூரத்தில் நீங்கள் தான் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கும்போது அவன் மாடியில் போய் பார்க்கணும். ஆனால் இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ ஆப்போசிட் வீடு. இந்த பக்கம் ஜன்னலை ஓப்பன் பண்ணால் உங்கள் ஜன்னல் நல்லாவே தெரியும். உங்கள் ரூமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்களும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க தலையாட்டி ஆட்டி. ஸோ ஜேகே இதை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அவனுக்கு அப்படியே ஒரு மொமெண்ட் ஞாபகத்தில் வருது. இப்போ ஒரு மார்னிங் டைம் நீங்கள் நல்லா தூங்கும் மூஞ்சியோடு எழுந்திரிச்சு வெளியே வரீங்க. பார்த்தா ஜேகே தான் வெறும் உடம்போடு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். டே பண்ணி என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில எக்ஸசைஸ் டி. எப்படி இருக்கு லட்டு? உருண்டையா நல்லா இருக்கா? குரங்கு எப்படி இருக்கான் பாரு. டேய் உள்ளே போடா, அசிங்கமாக இருக்குது. ஏன் நீ என் ஜிம்மாடியெல்லாம் பார்க்கணும்ல எல்லாரும்? இங்கே பாரு போஸ் கொடுக்குறான் பாரு. சிட்டுக்குருவி இலக்கியத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஜிக்கி. எது சிட்டுக்குருவி இலக்கியமா? இவரடி உன்னை ஏதாவது கொண்டு அடிக்கணும் போல இருக்குது. டேய் மரியாதையே உள்ளே போடா, அசிங்கமாக வெளியே நின்றுட்டு. சரி ஏன்டி என் பாடியப்பாக ஒரு மாதிரியா இருக்கா என்ன? கருமம். கீழே பாரு ஆன்ட்டியெல்லாம் ஒன்று சொல்லி விட்டுட்டு போயிட்டுருக்கு. ஆன்ட்டியா? ஹாய், அது நான் உள்ளே போகிறேன். ஆன்ட்டி நான் மட்டும் ஓடிடுறான் உள்ள. டெய்லி மார்னிங் நீ நானும் அப்படி தானே சண்டை போட்டு பேசுவோம். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறது லட்டு? இப்போ கூப்பிடணுமே. இப்போ கரெக்டாக உங்களுக்கு கால் வருது, அன்னோன் நம்பர். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி சாங்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்குது. உங்களுக்கு கடுப்பாயிட்டு ஹலோ யார் அதை கட் பண்ணுறேன்னு தெரியுதுல, சும்மா நொய்யின்ட்டு லட்டு. இவனுக்கு எப்படி நம்பர் தெரிஞ்சிச்சு? இல்லை எங்கள் அம்மா பார்க்குற வேலை, எங்கள் அம்மா தான் கொடுத்துருக்கோம். என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? சும்மா இதுக்கு நான் போட்டு தொலை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாரு ஏய் ஒரு 5 நிமிஷம்டி உன்கிட்ட பேசணும். அதை அடுத்து நான் லைஃப்பில் தலையிட மாட்டேன். நீ எங்கள் டேரஸ்க்கு வரியா இல்லை நான் உன் டேரஸ்க்கு வரட்டா? பாரு உனக்கும் எனக்கு பேச ஒன்றும் இல்லை ஜெக்கி, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடு. இதுக்கு மேலே ஃபோன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் கெட்ட வார்த்தையில தான் திட்டுவேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. முன்னாடி ஒவ்வொரு திமுறா பண்ணுறா இவள இருக்கு. இவனுக்கு சொன்ன புரியாதா? ஹலோ என்னடா என்ன நினச்சிட்ருக்க? இப்போ என்ன என்கிட்ட கெட்ட வார்த்தை வாங்கணுமா? அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? என்னாலாம் டெரஸ்க்கு வர முடியாது. சரிடி டெரஸுக்கெலாம் வர வேணாம். அப்படியே திரும்பி கொஞ்சம் என்னை பாரு. என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே நின்று ஹாய் காட்டுறான். என்னப்பா? பார்த்துட்டேன். அப்போ ஜேகே அவன் பின்னாடி இருந்து ஒன்று எடுக்கிறான். இது வேணும்னா மொட்டை மாடிவா? அது கருமோ என்னடா பண்ணுற? என்ன பாரு ஜேகே, எப்படி அதை எடுத்த? உன் கையில் எப்படி வந்துச்சு? அதுவா ஆன்ட்டி துவைச்சி மேலே காய போட்டிருந்தாங்க. சைஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் சொல்லி அதான் எடுத்து வச்சிட்டேன். இது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டுறான். ஏஸ் அது உங்கள் இன்னர் தான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. குறுங்கு உள்ள வைடா, அதை எடுத்து ஷோ பண்ணுற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்க. நல்லா இருக்குல்ல நீ? இது வேணுமா வேணாமா? இங்கே பாரு ஜெக்கி, உன்னை வர ஒருத்தத்துக்கு அப்படியே ஒட்டிச்சிருவேன். வாடி லட்டு இப்போ தான் பழைய ஃபார்முக்கு வரேன். திட்டு இன்னும் எவ்வளோ அசிங்கமாக திட்டணுமோ திட்டு. பத்தலை
டீ குரங்கு பண்ணி பரதேசி எருமை மாடு, என்னடா பண்ணுற? மரியாதையோ அதை கொடுத்துரு. கருமோ, அறிவில்லையாடா உனக்கு? பத்தலடி, இன்னும் பத்தல. பச்சையாக கூட கேளு, எனக்கு பிரச்சனையா இல்லை. உனக்கு எப்படி பிரச்சனை இருக்காது? சுரணக்கட்ட நாய். டீ குட்றாத, மேலே வந்து வாங்கிக்கோ. அப்படி இல்லைன்னா என் பேஸ்ட் ப்ரஷ்ஷெல்லாம் வைக்க யூஸ் பண்ணிப்பேன். பாரு பொறுக்கி குரங்கு ரோடி பொந்தானு வச்சுக்கோயும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்லேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க 2 பேரும். ஆனால் ஃபோன் காலில் இருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பாகுது. ஸோ 2 பேரும் இப்படி தான் பண்ணுவீங்களா? அந்த பழைய ஃபீல் வருது அவங்க 2 பேருக்குள்ளேயும். வந்தால் கிடைக்கும், இல்லைனா நான் பாட்டில் மூடிட்டு படுக்க போகிறேன். சரி பாய்டி. வந்து தொலைறேன் இவன் டெரஸ்க்கு வந்து தொலை. ஓகே அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். ஜங்குக் தான் அம்மாவோட மாடிக்கு போகிறான். ஆல்ரெடி அங்கே தான் அம்மா நிற்கிறான். அவளை பார்த்துட்டு லட்டு, ஸோ இந்த வாய்ஸ் கேட்டு ஸோ திரும்பவே இல்லாமல் அப்படியே நிற்கிறா. லட்டு உன்னத்தான் இவளை வேணுமா வேணாமா? பொறுக்கி கூட்டம் அதை ஃபஸ்ட்டு குடுன்றல குடு. இதை வச்சு விளாடணுன்னு அறிவே இல்லை அவனுக்கு. உன்கிட்ட பேசுறது வர வழி இல்லடி, அதான் இதை வச்சு விளாண்டேன். சரி வாங்கிட்டல, நான் கிளம்புறேன். அம்மா இருண்ண. என்ன சொன்ன? லட்டு இருடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஜிக்கி. சரி எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், போதுமா? ஓ சரி டி. சரி நீ போ பரவாயில்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே திரும்பிடுறான். ஸோ அம்மா அப்படியே போகலான்ட்டு போகிறான். அப்போ ஜங்கு, லட்டு என்ன? எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தெரியும்ல. ஜெஸி விட்டு போயிட்டா, இல்லை என்ன ஏமாத்திட்டா. தெரியும். இப்போ என்ன அதுக்கு? ஓ எப்படி தெரியும்? ஓ சரிடி. சரி லட்டு, நீ போ அண்ணா. நீ போ. எனக்கு இதெல்லாம் தேவைதான். எனக்கு தேவைதான், அதெல்லாம் வேணும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு பேசினல, எனக்கு தெரியல. அப்போ வந்து என் ஈகோவா இல்லை லவ்வெல்லாம் இல்லை. சடனாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன். எனக்கு தெரியலடி. ஐம் சாரி. இந்த சாரி சொல்ல 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு உன் கண்ணை பார்த்து பேசணுன்னு எனக்கு தைரியம் இல்லை. ஐம் சாரி. ஆனால் அம்மோ இல்லை லட்டு, நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியலடி. அன்றைக்கி சொன்னல, உன் கலரை வச்சு ஏதோ பேசினல, சத்தியமாக உண்மையை பேசலடி. நீ என்னையும் என் கண்ணுக்கு அப்படிலாம் தெரிஞ்சதே இல்லைடி. நீ எப்பயுமே என் கண்ணுக்கு அழகுதான், ரொம்ப அழகாக இருப்பு. உன் கண்ணும் அதுக்கு மேலே இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே ஜங்குக்குன்னு என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பல. அப்போல்லாம் தெரியல, இப்போல்லாம் வாய்ஸ் கேட்காமல் இருக்க முடியல. அப்போ நான் சொல்கிறேன் லட்டு, செத்தெல்லாம் போல இருக்கு தெரியுமா? ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே அம்மாவால் முடியல. அப்படியே ஓடி வந்து ஜேகேவை பேக் அக் பண்ணிவிட்டு, என்னடா பேசுகிறேன்? என்ன பேசுகிறேன்? ஒட்டி வாங்குவேன். என்ன பேசுகிறேன்? இல்லை உண்மையாக தான் பேசுகிறேன். அப்படியே குத்திடுவேன். புதுசெல்லாம் அழுகெல்லாம் செஞ்சுட்டீங்க திரும்ப. என்ன புதுசாக அழுகெல்லாம் செய்கிறேன்? என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு தெரியும் அன்றைக்கி நீ எதுவும் மனசுலேருந்து பேசல தான், கோவம்தான் இருந்துச்சு. இப்போ என்ன உனக்கு? அப்போ ஜேகே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகிறான். சாரி லட்டு. சிற்ப கழட்டி வேணாம் அடி, அவனை காலில் விழுகட்டுமா? பாரு, நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இங்கே பாரு ஜங்குக், ஒன்றும் இல்லை லட்டு, என்னை மன்னிச்சிட்டியாடி? உன் மேலே எனக்கு என்றைக்கு கோவமே இருந்ததில்லை, அப்புறம் என்ன மன்னிச்சிட்டியா? ஜங்குக்
அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை விட்டு தள்ளி போகிறா. அப்போ ஜேகே அப்படி கிட்ட இழுத்துட்டு, லட்டு இப்போ சொல்கிறேன், கீழே குனியாத, என்னை பாருடி. இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக என் கூட இருந்துருக, எனக்கு தெரியும். என் கூட எல்லாமே ஷேர் பண்ணிருக்க. ஏன் சோகம் கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும்டி. நம்ம 2 பேருக்குள்ள பர்சனல்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்தளவு இருந்திருக்கோம்ல. இப்போ சொல்கிறேன் வாய்ஸை பார்த்து, லவ் யூ சொல்ல தோணலை ஜங்குக். அதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன? ஆமாண்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம். ஜங்குக், உண்மையாவா? சொல்லுடா, உண்மையாவா? எனக்கு ஏதோ ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கா? வலிக்குதுடா குரங்கு, எதுக்கு இப்போ கிள்னா? இல்லடி, ரியாலிட்டியில் தான் இருக்கா, அதான் இது போட்டனா மண்டையில். ஜங்குக், ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ டி லட்டு. சாரிடி, எல்லாத்துக்குமே சாரி. சரி அதெல்லாம் விடு. சரிடி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. ஆனால் ஜங்குக், ஜங்குக் அப்படியே என்னங்கிற மாதிரி அவளை பார்க்குறான். ஸோ அவளுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் மாறுது ஒரு மாதிரி. என்னடி, என்னாச்சு? இல்லை ஜேகே, கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என்ன பைத்தியம், என்ன பேசிகிட்டு இருக்க? 3 வருஷம்டி, உன்னை எப்போ பார்க்கணுன்னு தவிச்சிட்ருக்கேன். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்ல. உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி கல்யாணம்? எதை பற்றி பேசுகிற நீ? எனக்கு புரியலை. ஏன் உனக்கு தெரியாதா நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி? ஜேகே அது. அப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு, குழந்தைய பற்றி ஜேகே இங்கே பாரு, என்னால் எனக்கு தெரியும்டி. இப்போ என்ன, உன்னால் குழந்தை பற்றுக்க முடியாது அவ்வளோதானே? இங்கே பார்லட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும், புரியுதா? ஜேகே, ஏய் என்னடி பைத்தியம் மாதிரி, வா கட்டி பிடிச்சிக்கோ. ஜேகே, அப்போ நீ ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ண மாட்டியா? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என் லட்டு கிடச்சிட்டா அதுவே போதும். உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்காமே 3 வருஷம் அவ்வளோ லவ் பண்ணேன்டி. ஜஸ்ட்டு உன் வாய்ஸ் மட்டும் கேட்பேன். எப்படி கேட்பேன்? எங்கள் அம்மா ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கரில் போட சொல்லுவேன், அப்படியே கேட்டுட்ருப்பேன். நானும் தான். எப்படி? அத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏஜி அண்ணா ஹெல்ப் பண்ணுவார். ஏஜி சீனியருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அட்டி பாவி, எல்லாம் கூட்டு கலவானியா ஜங்குக்கா, விடுடா. சரி லட்டு, அதான் ஒன்றாயிட்டோம்ல. எனக்கு தெரிலடி உங்ககிட்ட இதை எப்படி கேட்கணும்னு சொல்லி, ஆனால் இப்போ ஆசையாக இருக்கு. என்ன ஜேகே, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவளை லிப்ஸை அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ நமக்கு புரியுது. நான் கீழே போகிறேன், இங்கே பாரு, இதை பற்றி நீ ஆண்டிக்கிட்ட பேசு, எங்கள் அம்மாட்டையும் பேசு, நான் வரேன். எங்கே ஓடுறான்? எனக்கு ஒன்று வேணும். ஜேகே, என்னடா இது? ஒன்றே ஒன்றடி. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ இந்த கண்ணம் எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்க. ஜேகே இங்கே பாரு, வர்றியா? லட்டு, ஆனால் சத்தியமாக நீ வெக்கப்பட்டு இப்போ தாண்டி பார்க்குறேன். செம்ம அழகாக இருக்க. அப்படின்னு யாரும் ஒரு கிஸ் அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாக்கிட்ட வந்து அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அந்த மூன் லைட்டில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ரொம்ப எமோஷ்னலாக 2 பேருக்குமே டியர்ஸ் வருது. இந்த 3 இயர்ஸ் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க லவ்வையும் தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப மிஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் ஓடுது. ஜேகேயோட அம்மாக்கெலாம் டபுள் ஓகே, அவங்க அப்பாவுக்கும் சரி எப்படா இது அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல். ஸோ உங்கள் அம்மாவுக்கும் ஹாப்பி தான். ஸோ ஃபைனலாக மேரேஜ்லாம் முடிஞ்சிருது. ஸோ செம்ம ஹாப்பி. இப்போ மேரேஜ்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் ஜேகே வந்து காரில் போயிட்டுருக்காங்க. ஜேகே நாங்கள் தனியாக தான் இருப்போன்னு ஆடி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதாவது அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி. டேய் எருமை, அதான் அத்தை அவ்வளோ கெஞ்சுறாங்கல்ல, கொஞ்ச நாளாக தான் அங்கே இருந்துட்டு போயிருக்கலாம்ல. ஏய்
என்ன உனக்காக ஆசை ஆசையாக கட்டினேன் தெரியுமா, நம்ம 2 பேர் மட்டும் இருக்கணும்னு சொல்லி. பண்ண பார்க்கணுன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஜிக்கி. இன்னைக்கு மேரேஜில் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்கல்ல ஜிக்கி. எங்கள் அம்மா ஃபேஸ் பார்த்தியா? பார்த்தேன்டி. ஆன்ட்டி அப்படியே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் கையிலே பிடிக்க முடியல. விதமாக செஞ்சு வச்சுருக்காங்களா ஸ்வீட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட்லாம் செய்ய தெரியும்னு இப்போ தாண்டி தெரியும். சரி, சார் ஹாப்பியாக இருந்தீங்களா? ஹாப்பியாவா? இந்த உலகத்திலே ஹாப்பியான ஆள்னா நான் மட்டும் தாண்டி அப்படின்னு எனக்கு 2 கையை விரிக்கிறான். சாரி இல்லாட்டி சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். உன்னை அப்படி புலந்துருவேன். கொஞ்ச நேரத்தில் பரலோகம் போயிருப்போம். ஐயோ, பரலோகம் போனால் அப்போ நீ ஃபஸ்ட் நைட்டு. ஸோ அவ்வளோதான். ஜேகே, விண்டோவை தரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேர்க்குது. எப்படி ஏசி போட்டிருக்கும் போது வேறுகுமா? இன்னைக்கு என்ன, இன்னைக்கெலாம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஓட்டுறான். சரி அப்படின்ட்டு 2 பேரும் புது வீட்டுக்கும் போயிட்டீங்க. அது ரொம்ப க்யூட்டான வீடு, ரொம்ப சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்குது. ஜேகே நல்லா இருக்குடா. நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கினேன். சரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாமா? சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட தான் கால் பேசிகிட்ருக்கீங்க. சரிம்மா வந்துட்டோம். சரி, இங்கே பாரு, நீ தனியாக சமைக்காத, ஆன்ட்டி வீட்டில் சாப்பிட்டுக்கோ. அவன் தான் சொன்னான், நீ சாப்பிட்னா சாப்பிடு, ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் சாப்பிட்டோம். அம்மா நீ பேசாமல் டேப்லெட் போட்டு தூங்கு, நீ எந்த வேலையும் பார்க்காத. சொன்னால் கேட்க. ஃபோனை விட்றேன் ஆன்ட்டி, நீங்கள் பேசாமல் தூங்குங்க ஆன்ட்டி. இங்கே பாருங்கள், அதெல்லாம் மேடு வச்சு நாளைக்கு பார்த்துப்பாங்க. சரி ஓகே. என்ன சொன்னாங்க? ஓகேன்னு சொன்னாங்க. தூங்க போகிறாங்களா டேப்லெட் போட்டு? அது எப்பட்றா நீ சொன்னால் மட்டும் கேட்குது எங்கள் அம்மா? அதெல்லாம் அப்படி தாண்டி. என்ன கிட்ட வர, இங்கே பாரு ஜேகே. அது சரி, நீ சொல்லு, 3 இயர்ஸில் நீ என்னை மிஸ் பண்ணியா என்ன? ரொம்ப மிஸ் பண்ணேனே. எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு காட்ட தானே நீ வந்துடுற. ஜேகே, என்னடா டோர்லாம் லாக் பண்ணிட்டு வந்திருக்க? இங்கே பாரு ஜேகே, நம்ம மூவி பார்க்கலாமா? நம்ம ஃபேவரட் மூவி. எவ்வளோ நாள் ஆச்சு, பார்க்கலாமா? லட்டு. பேச்சை மாற்றாத என்ன, பச்சையாக தெரியுது. அவ்வளோ பச்சையாக தெரியுது? ரொம்ப பச்சையாக தெரியுதுடி. சரி, அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன உனக்கு? என்னடி நான் விளாட்றியா? பண்ணலாமே. இங்கே பாரு. என்னடா நீ, அதெல்லாம் வேணாம். எனக்கு வேணுமே. என்னது வேணுமா? வேணான்னு சொல்கிறேன்ல, எனக்கு வேணும்டி. ரொம்ப காஜியாக இருக்கு ஜிக்கி. நீ யாரு? நான் காஜியா? நான் காஜியாடி? ஆமாம். இப்போ எதுக்கு சிரிக்கிற? நீ தான் காஜி. கருமம், இப்போ பாரு அதுலேயே இருக்கா. ஏய், இப்போ எதுக்குடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாசிக்கணும். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு? இருடி, ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறான். சங்கோக். அப்போ ஜேகே அவன் த்ரோட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஜெய கூட பெட்டில் இருக்கும் போது நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்றேனோ அப்படியெல்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நானே பண்ணணும். அவனை படுகை போட்டு அவன் மேலே என்னடி பண்ணுற குட்ரி. என்னடா பொறுக்கி, இந்த லெட்டர் எப்படி உன் கையில் கிடச்சிச்சு? இது மட்டுமா? இன்னும் நிறையா கிடச்சிச்சு. எங்கே பாரு பிடுங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கி, கிழிஞ்சிரும். தள்ளு. கருமோ அதெல்லாமடா படித்தேன். ஏண்டி படித்த என்ன கருமங்கிற? எழுதுனா உனக்கு எப்படி இருந்துச்சு? அவ்வளோ பிடிக்குமாடி? அவ்வளோ டீப்பா? சி பொறுக்கி அது ஏதோ அன்றைக்கி ஒரு மூடில் எழுதுனேன், அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு கூட அதை இல்லை, நீ எழுதுன மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. சீக்கே வேணாம், பண்ணலாண்டி. அழகி லட்டு. சிக்கி, அப்போ இந்த லெட்ரு ஃபுல்லாக எடுத்துட்டியா? எல்லாமே இருக்குது என்கிட்ட தான். ஒன்று மிஸ் பண்ணுறப்ப அதையும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பாரு,
கடைசியாக அவங்ககிட்டே வந்துருச்சு. ம் சரி, நீ இப்போ அழுதே சாதிக்கலான்னு நினைக்காத, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜேகே என்னடா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம், நீ ஓகே சொல்கிறாரே, வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இப்படிக்கு இருடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் ஜேகே அப்படியே அவங்கள பெட்டில் போட்டுறான். ஸோ அந்த மூமெண்ட் 2 பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. சரி, ஓகே, அதெல்லாம் சொல்ல முடியாது, இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இயர் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இந்த 1 இயர் செம்மையாக லவ் பண்ணுறீங்க 2 பேரும். ஸோ எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே ஆஃபீஸ் போகிறான், நீங்கள் சியோவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டில் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒர்க் போதும். குட்டி குட்டி சண்டை, நிறைய கொஞ்சல்ஸ், நிறைய ரொமான்டிக் சீன், அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட், ஸோ நிறையா லவ், இந்த மாதிரி ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி 1 இயர் போச்சுன்னே தெரில, அவ்வளோ அழகாக போயிடுச்சு. இப்போ ஜேகேக்கு மொத்தமாக நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு அவன் மட்டும்தான், அந்த மாதிரி தான். ஸோ டெய்லி உங்கள் கூட இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. எனி டைம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறதும் மெசேஜ் பண்ணுறதும் உங்களை கொஞ்சிறதுமா தான் இருப்பான். ஸோ இப்படியே 1 இயர் போயிடுச்சு. இப்போ 1 இயர் ஆனிவர்சரி ஜேகேவோட வீட்டில் செம்ம கிராண்டாக கொண்டாடிட்டுருக்கீங்க. கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தான் டெரஸில் நின்று ஐஷியை பிடிச்சி கற்றுன்னு கத்திட்டுருக்கீங்க. இங்கே பாரு, ப்ராமிஸாக ஒர்க் இருந்துச்சு வாயன், பாருடி என்ன உனக்கு வேலை? மேரேஜுக்கு வந்தது 1 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கலான்னா நீ அங்கேயே இருக்க. இனி யூஎஸ் பொண்ணுங்கன்னு எல்லாத்தையும் மறந்துட்டியா? எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாங்க. ஜேகே கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தான். நான் மட்டும் தனியாக இருந்தது தெரியுமா? இங்கே பாரு வயன், சரி ஓகே, நடுவில் வந்து கண்டிப்பாக உன்னை பார்க்குறேன். நீ வந்து பார்த்து கிழிச்ச சங்குக்கு என்னடா பண்ணுற? நீ பேசு. என்னடி சவுண்டு கேட்குது? அது அது ஒன்றும் இல்லை. சரி, நீ சும்மா இருடா. சரி சும்மா இருடா. சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன், நீ வை அப்படின்ட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஜேகே அப்படி பிடிச்சி தள்ளி விட்டு, என்னடா பண்ணுற குரங்கு? மைஷூட்ட பேசிகிட்ருக்கேன். அவன் தான் கேட்டுட்டா என்ன நினப்பா? புருஷன் பொண்டாட்டி இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு நினப்பான். எனக்கு தான். அப்புறம் மேடம், ஒரே ஹாப்பியாக இருக்கீங்க போல், கிஃப்டாக வேற குவிஞ்சிச்சு. ஆமாம், 1 இயர் ஆனிவர்சரி. 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரில ஜேகே, ஆனால் ரொம்ப அழகாக போச்சு. சரி, எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க. என் கிஃப்ட் எங்கடா? கொடு, நீ மட்டும்தான் எனக்கு கொடுக்கல. அப்போ ஜேகே அப்படி கை கட்டிட்டு, ஆமாம்ல, நான் மட்டும்தான் நீ கிஃப்ட் கொடுக்கல. கிஃப்ட் வேணுமா என்ன? ஜேகே, அப்போ ஏதோ வச்சுருக்க, இங்கே பாரு, அப்போ நீ ஏதோ வச்சுருக்க, குடுடா ப்ளீஸ்டா, எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா அவன் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி. வேணுமா? வேணும் தான். ஜேகே கொடு ஜேகே, உனக்கு வேணுமா? வேணும்டா, அதானே கேட்டுட்ருக்கேன். அப்போ எனக்கு ஒன்று வேணும். என்ன? இதோ இங்கே தான். இங்கே பாரு ஜேகே, வாட்டி வாங்க போகிறேன். நேற்று நீ தானே சொன்ன எனக்கு 1 இயர் ஆனிவர்சரி, எனக்கு நைட்டு ரொம்ப நேரம், நான் ஓகே தானேடா சொன்னேன். இதெல்லாம் முடியாது, நீ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கொடு. அது நைட்டு ஸ்பெஷல் ரீ, எனக்கு அது வேறு டேட்டு. இப்போ சும்மா சாம்பிள். இப்போ நான் எவ்வளோ அழகாக குழந்த மாதிரி லிப்ஸை ஊன்னு வச்சுருக்கேன். குட்ரி, கொடுத்தா தான் கொடுப்பியா? கொடுத்தா தான் கொடுப்பேன், கொடு. லட்டு, இங்கே பாரு, லாஸ்ட்டு சான்ஸு, இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். போதுமா? என்னடி பாப்பா கொடுக்குற மாதிரி வச்சுங்கிற? டீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க, என்னால் ஏறி கொடுக்க முடியல, அவ்வளோதானே சொல்ல, நான் குனிகிறேன் அப்படின்ட்டு அவன் குனிகிறான். ஸோ நீங்களும் ஜேகே எடுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான், ஜேகே அப்படியே நல்லா செக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படி தள்ளி விட்டு, எனக்கு தெரியும் உன் புத்தி இப்படி தான் போகுன்னு சொல்லி மரியாதையாக கொடு கிஃப்ட்டை. டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, எனிவே இந்த கிஃப்ட்டுனால எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கிடைக்கும்னு நினைக்கும் போது, டேய் ரொம்ப நடிக்காதடா, கொடுடா. சரி கொடுக்குறேன். கண்ணை மூடு. என்ன கண்ணை மூடி கொடுக்க போகிறேன்? அப்படி இன்னும் சார் கொடுக்க போகிறீங்க? கண்ணை மூடுறீ. ஜேகே, அந்த 1.5 கண்ணை மூடு. சரிடா கொடு. என்னது இது?
ஜங்குக் அப்படியே டியர்ஸோட அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் உண்மையாவா? ஆ அப்போ ஜேகேவும் அப்படியே டியர்ஸோட சிரிச்சிட்டு உண்மையாதான். ஜங்குக் உண்மையாவே வா அடாப்ட் பண்ண போகிறோமா பேபியை? ஆமாண்டி, லட்டு அடாப்ட் பண்ண போகிறோம். சிக்கி பாப்பாவை போய் பார்க்கலாமா? நம்ம பார்க்கலாண்டி. பாப்பா எங்க பாப்பா? கேர்ள் பாப்பாடி, கேர்ள் பாப்பாவா? நீ பார்த்தியா ஜிக்கி? நீ பாப்பாவை பார்த்தியா? பார்த்தேன், வீடியோ காலில் காமிச்சாங்க. அழகா இருந்தாடி, குட்டி பாப்பாவா? குட்டி பாப்பாவா ஜிக்கி? ஆமாண்டி, ஆமாம் லட்டு. பாப்பா பிறந்ததும் அம்மா இறந்துட்டாங்களாம். ரிலேட்டிவ்லாம் வேணான்னு சொன்னனால ஆஃபனுக்கு வந்துச்சான். ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுருந்தேன். எப்போனா என் லட்டு ரொம்ப உருக்கமாக, ரொம்ப ஃபீலிங்காக என்னால் ஜெயிக்க ஒரு குழந்தைய கொடுக்க முடியலன்னு எப்போ எழுதுனாலோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபீலிங்கோட என் லட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதான் ஜங்குக் என் லட்டு சந்தோஷமாக இருக்கணும். நீ எதுக்கு அழுகுற? எனக்கு தெரியல. நீ ஏன் என்னை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல எனக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பாப்பா வரப்போதா நம்ம வீட்டுக்கு? ஆமாண்டி, நம்ம பாப்பா. சிக்கி அப்பா, நீ அப்பா, நான் அம்மா, அப்படித்தானே? ஆமாண்டி, நாளையிலேருந்து நீ அம்மா, நான் அப்பா. என்ன பண்ணுறது, நிறையா வேலை வந்துடும். ஆமாம்ல, பாப்பாவை பார்த்துக்கணும், பாப்பாக்கு எல்லாம் பண்ணணும். சிக்கி பாப்பா எப்படி இருந்தா? அழகாக இருந்தாளா? ஒன்ன மாதிரியா இருந்தாடி, ரொம்ப க்யூட்டாக இருந்தா. சிக்கி பாப்பா என் கலர் இல்லைல்ல? ஏய், ஒட்டி வாங்க போகிற என்ன பேசிகிட்ருக்க? அதெல்லாம் இல்லை. உன் கலராக இருந்தால் என்ன, என் கலராக இருந்தால் என்னடி? நமக்கு தேவை ஒரு குழந்த, அவ்வளோதானே? சரி திட்டாத. திட்டுவாங்களாம். போகிற சிக்கி நாளைக்கு பாப்பாவை பார்க்க போகலாமாடா? போகலாண்டி, நாளையே போகலாம், ஓகேவா? சிக்கி உண்மையிலே நீ பார்த்தியா? ஆமாண்டி, வீடியோ காலில் காமிச்சாங்க. இவ்வளோதான் இருந்தா குட்டியா? அப்பா, நம்மளாம் தூங்கினா பயமாக இருக்கும்டி. இவ்வளோண்டு குட்டியாக இருந்தா, குட்டி ஃபேஸு, செம்ம க்யூட்டாக இருந்தாடி. சிக்கி ஆசையாக இருக்குது, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு போய் கூட்டே வந்துடலாம். ஹாப்பியாடி லட்டு? ரொம்ப ஹாப்பி சிக்கி. லவ் யூ லட்டு. ஐ லவ் யூ சிக்கி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே, சிக்கி கிளம்புனியா இல்லையா? இரடி பேண்ட்டை போட்டுக்கிறேன். எவ்வளோ நேரம்டா, நைட்டு அதுதான் கொஞ்சமாக என்னை கொடுமைப்படுத்தினேன். காலையில் தான் விட்டான், நானே எழுந்திரிச்சிட்டேன். உனக்கு என்ன பண்ணுறது, நைட்டு குத்திடுவேன். மரியாதையாக சீக்கிரம் கீழே இறங்கி வா. இரடி பொறுமையாக போகலாம், எனக்கு ஃபுல்லாக இருக்குல்ல? ஃபுல்லாக இருக்கா? நீ பாப்பாவை பார்த்துட்ட, நான் பார்க்கவில்லைல்ல. நான் பாப்பா ஃபேஸ் பார்க்கணும், அதுக்காண்டி தான் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிகிட்ருக்கேன். நைட்டு ஃபுல்லாக இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் தெரியுமா? என்ன ஒரு ஃபோட்டோ கூட கேட்க மாட்டியா? பாப்பா ஃபோட்டோலாம் தரமாட்டாங்கடி. ஆமாம்ல, சரி. இமேஜினேஷன்லேயே அழகாக இருந்தான், நேரில் ரொம்ப அழகாக இருப்பான். ஜெக்கி சீக்கிரம் பார்க்கணும் ஜெக்கி, வாடா. சீக்கிரம் அப்படியே கிளம்பிட்டு கீழே வரான். என்னெல்லாம் அலப்பறை பண்ண போகிறா போல. வா. ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன், உனக்கு என்ன? வாடா அப்படின்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜிக்கி வரும்போது பாப்பாக்கு கிளுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு தொட்டிலாம் வாங்கணும்ல, டாய்ஸ்லாம் வாங்கணும் ஜிக்கி. சரிடி, வாங்கலாம். என்ன ஒரு ஷாப் பார்த்துருக்கேன், அங்கே வாங்கலாம். சரி. அப்புறம் ஷூ ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வெதருக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, ஸோ ஸ்வெட்டர்லாம் வாங்கணும் ஜிக்கி. அவள் வேறு கேர்ள் பேபியில் ஹெட்பேண்டு, இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஹெட்பேண்ட்லாம் போடலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? லட்டு என்னடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? தெரியல ஜெக்கி,
அவளை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு ஆசையாக இருக்குது தெரியுமா. சரி அதெல்லாம் விடு. பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு பாய் பேபியோ கேர்ள் பேபியோ ரெண்டும் பிறந்தா ஒரு நேம் வைக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். என்ன பேர்? சியோல். எப்படி இருக்கு? மூஞ்சி மாதிரியே இருக்கு. யாஷி எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. ஏய் தோடா, யாஷி தான் அழகா இருக்கு. சொல்லிப்பாரு யாஷி பாப்பான்னு கூப்பிடும்போது. ஏன் சியோல் பாப்பா அழகா இல்லையா? ஏய் யாராச்சும் இப்படி வைப்பாங்களாடா? அட்டு பழசு. இதெல்லாம் பாட்டி தாத்தா காலத்துலேயே செத்து போச்சு. சி. ஏன் கொரியன் ட்ரெடிஷ்னல் நல்லா தானே இருக்குது. சியோல் அதுதான் நான் வைய போகிறேன். பாரதிக்கு ஒத்த வாங்குவேன். நான் யாஷின் தான் வைப்பேன். நான் சியோல் தாண்டி வைப்பேன். நான் யாஷி தான் வைப்பேன். நான் சியோல் தான் வைப்பேன். நான் யாஷி தான் வைப்பேன்னு சொல்கிறேன்ல. நான் சியோல் தாண்டி வைப்பேன். என்னமோ முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் யாஷி தான் வைப்பேன். நான் சியோல் தான் வைப்பேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க க்யூட்டாக. அப்போ சடனாக அந்த லாரி இடித்ததில் ஜேகே அப்படியே ஸ்லிப் ஆகி காரை ரொட்டேட் பண்ணிடுறான். ஸோ கார் அப்படியே கவுந்துருது. நோ நோ நோ, என்னண்ணா இப்படி தூக்கிட்டேன்? டேய் சத்தியமாக எனக்கு தரலடா. இதுக்கு தான் சொன்னேன் கட்டிங் போட்டு ஓட்டாதான்னு சொல்லி. நோ 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 நோ, வானா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கலாம். டேய் நான் விளாட்றியா? இங்கே பாரு, இது மவுண்டன் ஏரியா சைடு தானே, கேமராலாம் இருக்காது. அப்படியே போயிடலாவா? நூனு பயமாக இருக்குண்ணா. வாடா டேய் போயிடலாம்டா. இப்போ அப்படியே காருக்குள்ள நீங்கள் தான் சங்குக்கா 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 அப்படின்னு சொல்லி மூச்சு திணறிட்டே அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. சங்குக்கா 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 என்னது? அப்படியே பார்க்குறீங்க உங்கள் ஹிப் சைடு காரோட கண்ணாடி தான் அப்படியே நல்லா குத்தி உள்ளே இறங்கியிருக்கு. அதை அப்படியே பொடுங்குறீங்க. அடிக்குது. ஜங்குக்கா 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 ஜங்குக்கா. அப்படியே ஜங்குக்கா பார்த்தா அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அப்படியே படுத்திருக்கான். அப்படியே ஜிக்கி கிட்ட தான் போகிறீங்க. அந்த கார்லேருந்து நகல முடியல 2 பேராலையும். கால் வேற நல்லா மாட்டியிருக்கு. வலிக்குது வலிக்குது. ஜிக்கி ஜிக்கி இங்கே பாருங்க பாரு. ஜங்குக்கா 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 அப்படியே நோஸில் கை வைக்கிறீங்க. ப்ரீத்தே இல்லை. என்ன ப்ரீத் இல்லை. இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு. ஜிக்கி ஜிக்கி என்னடா இவ்வளோ பிளட்டு போகுது ஹெட்டுக்கு பின்னாடி இருந்து. ஜிக்கி இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு இங்கே பாரு. ஜிக்கி எந்திரி ஜிக்கி. காலை நகட்ட முள்ள வலிக்குதுடா ரொம்ப. ஜிக்கி அம்மா அம்மா வயிறு அம்மா. ஜிக்கி ஜிக்கி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. ப்ரீத் பண்ணுடா ப்ரீத் பண்ணுடா. இங்கே பாரு ப்ரீத் பண்ணுடா. ப்ரீத் பண்ண மாட்டேங்கிடு அம்மா. ப்ரீத் பண்ணு ஜிக்கி. இங்கே பாருங்க பாரு. ப்ரீத் பண்ணு ஜிக்கி. ப்ரீத் பண்ணுடா ப்ரீத் பண்ண அப்படின்னு சொல்லி செஸ்டில் அப்படியே போட்டு நல்லா அமுக்குறீங்க. அப்போ அந்த லாரிக்காரனுங்க அப்படியே பார்த்துட்டே தான் இருந்திருப்பானுங்க இவ்வளோ நேரம். நூ உயிரோடு தானே இருக்காங்க. அப்படியே சும்மாறா. அண்ணா 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 நில்லுங்கண்ணா. அண்ணா டீ டீ எந்திரிக்கிறாங்கடா. டீ கிளம்புடா. டீ ஃபேஸ் பார்க்க போகிறாங்கடா. அண்ணா அண்ணா போகாதீங்க அண்ணா. ஜெக்கே ஜெக்கே இங்கே பாரு ஜெக்கே இங்கே பாருடா இங்கே பாரு. ப்ரீத் பண்ண பொறுக்கி ப்ரீத் பண்ணுடா. இங்கே பாரு இங்கே பாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ப்ரீத் பண்ணு ப்ரீத் பண்ணு ப்ரீத் பண்ணு. ஒன்றும் இல்லை. இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு. ப்ரீத் பண்ணு ப்ரீத் பண்ணு ஜெக்கு ப்ரீத் பண்ணு. எந்திரி எந்திரி. ஒன்றும் இல்லை. அப்படியே செஸ்கிட்ட போய் காதை வச்சு பார்க்குறீங்க. மூச்சு மூச்சு இருக்கு. என் தங்கத்துக்கு மூச்சு இருக்கு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா இவ்வளோ பிளட்டு போகுது? என் தங்கத்துக்கு என்ன இவ்வளோ பிளட்டு போகுது? ஒன்றும் இல்லை. நான் இருக்கேம்மா. வலிக்குது வயிறு அம்மா. ஒன்றும் இல்லை. ஜேக்கி
எந்திரி ஜேக்கி, ரொம்ப வலிக்குது ஜேக்கி. ஜேக்கி, ஜேக்கி. ஸோ இப்போ ஜேகேக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஆனால் அவன் கண்ணை முழிக்கலை. பயமாக இருக்கு ஜேக்கி, கால் வலிக்குது ஜேக்கி. ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் காலை நகட்ட முடியல. உங்கள் ஸ்டொமக்கில் நிறைய கிளாஸ் பீஸ் அப்படியே குத்தி இருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் எல்போவை வச்சு அப்படியே காரோட கண்ணாடியை உடைக்கிறீங்க. உங்கள் கைக்கு ஃபுல்லாக அப்படியே கிளாஸாக ஒட்டியிருக்கு. உங்களால் முடியலை, அதை பிச்சு எடுக்க கூட தோணலை. கிளாஸை ஃபுல்லாக அப்படியே உடச்சிட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பீங்க, அதை எடுத்து கலட்டி ஜேகேவோட ஸ்டொமக்கில் டைட்டாக கட்டுறீங்க. இப்போ அப்படியே அவனை கொஞ்சம் நகட்டி முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த விண்டோ வழியாக உடஞ்ச கிளாஸ்லாம் இருக்கும்ல, அது வழியாக வெளியே போகிறீங்க. ஸோ அப்படியே அந்த கிளாஸ் பீஸில் உங்கள் ஸ்டொமக்கை கிழிக்குது. அம்மா, ஜேகே, ஜேகே இரு ஜேகே, இதோ வரேன் அப்படின்ட்டு கையை வச்சு தவண்டே அப்படியே காரை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறீங்க. நிற்கவே முடியல, உங்கள் மேலே அவ்வளோ டேமேஜ். ஸோ அப்படியே ஜேகேவை பொறுமையாக தூக்குறீங்க. எனக்கு கிழிக்கலை, ஏன்னா உங்கள் ஓவர் கோட் இருக்கிறனால சேஃபாக அவனை தூக்கி வெளியே போட்டுடுறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, அவனுக்கு இன்னும் பிளட்டு போயிட்டே இருக்குது. பாரு, நீ பாரு, நீ பாரு, நீ பாரு, நீ பாரு ஜேகே, நீ பாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். லவ் யூ ஜேகே, லவ் யூ, என் தங்கம்ல நான் இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல. ரொம்ப வலிக்குது ஜேகே. ஒன்றும் இல்லை, உனக்கு பிளட்டு ரொம்ப போயிட்டே இருக்கு. இன்னும் 2 hours உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுண்டா, இல்லைன்னா பிளட்டு போய் என்னாலையும் உன்னை தூக்க முடியலை. ஜேகே, உன்னை விட மாட்டேன், அப்பெல்லாம் விட மாட்டேன். ஜேகேவோட செஸ்டில் சாஞ்சி நான் அப்படியே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, அவனோட மொபைல் அவன் பேக்கெட்டில் தான் இருக்குது. ஜேகே, ஜேகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுக்கிறீங்க. உடையலை, உடையலை ஜேகே, மொபைல் உடையலை, லேசாக தான் ஸ்க்ராக் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை இரு. ஸோ அப்படியே கான்டாக்ட் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே ஏஜே நம்பர் தான். அப்படியே கால் பண்ணுறீங்க. சீனியர் எடுங்க சீனியர், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை இது. சீனியர் எடுங்க சீனியர், சீனியர் ஃபோன் எடுங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், சீனியர் ஃபோன் எடுங்க சீனியர், சீனியர், சீனியர் ஃபோன் எடுங்க சீனியர். ஹலோ டேய், என்னடா மனுஷனை நிம்மதியாக கக்கூஸில் கூட உட்கார விடாம என்ன போயிட்டியா? சீனியர், சீனியர், ஹலோ ஹலோ, லடே, லடே என்னாச்சு? நீ தானே பேசுகிற? என்னடி ஆச்சு? சீனியர், சீனியர், சீனியர் ப்ளீஸ் சீனியர், ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு எங்கள் லொக்கேஷனுக்கு மட்டும் வாங்க, என்னால் முடியலை சீனியர். என்னாச்சு? பாரு பாரு, என்னை பயமுட்டாதீங்க, பாரு என்னாச்சு? ஜேகே எங்க? ஜேகே எங்கடி? சீனியர் ப்ளீஸ் சீனியர், சீக்கிரம் வாங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், அவனுக்கு ரத்தம் போயிட்டே இருக்கு சீனியர், பயமாக இருக்கு சீனியர், என் டிஷர்ட் ஃபுல்லாக ரத்தம் சீனியர். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவனை பத்திரமா பார்த்துக்கோ. இதோ ஒரு 15 minutes ஆம்புலன்ஸ் அங்கே வருவோம். பேஷண்ட் பார்த்துட்டு இதோ பைக் எடுத்துட்டேன். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் கூட பேசிகிட்டே தான் இருப்பேன். இங்கே வந்துடுறேன். பாரு எதையும் யோசிக்காத, என்ன நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜேக்கு இங்கே செம்ம அழுக. பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருப்பான், அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். பசங்களாம் பைக்கில் வராங்க, ஜேகேவை கூட்டிட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்கீங்க. செம்ம பிளட்டு போயிட்டே இருக்குது. ஸோ உங்கள் கட்சிஃப்லாம் வச்சு அவன் ஹெட்டில் கட்டி வச்சுருக்கீங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா, பிளட்டு ரொம்ப போகுதுண்ணா.
இந்த காட்டன் வச்சு போடுமா மேலே. அண்ணா என் கர்ச்சீஃப் கட்டியிருக்கேண்ணா, என் கோட் வச்சும் கட்டியிருக்கேன், அதுக்கும் மீறி பிளட்டு போயிட்டே இருக்குண்ணா. இதோ போயிடலாமா. இது மவுண்டன் ஏரியானால கொஞ்சம் சுற்றி போகணும், ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மேலே இருக்குமா, இதோ போயிடலாம். நீ வருத்தப்படாத. ஸோ ஃபைனலாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே ஜேகேயோட ஃபேமிலி உங்கள் ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. செம்ம அழுக. ஸோ ஜேகே உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் முடியல. சீனியர் அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதீங்க. அல்லடி நீ அழுகாதடி. உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா? இல்லை, எனக்கு எதுவும் அடிப்படலை சார். பொய் சொல்கிறாங்க. பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் எய்ட் பண்ண சொன்னால் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லட்டு நீ போ, உனக்கு ஒன்றும் ஆகாது. எந்திரிச்சா எங்களை தான் கத்துவான், போ. இல்லை சீனியர், அது இப்போ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு உடனே நீங்களும் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப நேரமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. அவன் ஐசியூவில் தான் இருக்கான். நீங்கள் கண்ணை மூடி திறக்கவே இல்லை. ஒன்றும் ஆகக்கூடாது. எந்திரிச்சிருவேடா, ஒன்றும் ஆகவே கூடாது. ஆகக்கூடாது. இப்போ டாக்டர் வெளியே வர்றாங்க. நீங்கள் தான் டாக்டர்கிட்ட ஓடி போகிறீங்க. அப்போ ஏதே ஓடி வரும்போது ஒரு பர்சன் மேலே இடிச்சிருப்பான். சாரி தெரியாமல் வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் தான் பார்க்காம வந்துட்டேன். டாக்டர் என்னாச்சு என் மச்சானுங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இங்கே பாரு வயன், நீயும் ஒரு டாக்டர், அதனால் இன்னைக்கு ஜேகே ரொம்ப சேஃபாக வந்துட்டான். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், சில ஃபஸ்ட் எய்ட்லாம் நீ அங்கேயே பண்ணதுனால பிளட்டு கொஞ்சம் தான் லாஸ் ஆகிருக்கு. நல்ல வேலை, யாருன்னு தெரில, ஒருத்தர் வந்து பிளட்டு கொடுத்துட்டாங்க. யார் டாக்டர்? தெரியல. ஆக்சுவலாக அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாங்க, பிளட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ தான் போனாங்க. ஜேகே சேஃபாக இருக்கான். என்ன கண்ணு முழிக்க மட்டும் நான் 2 days ஆகும். இன்றைக்கே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ரொம்ப அதிசயம் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு வேறு எந்த அடியும் படாமல் ஜஸ்ட்டு பிளட்டு மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு. கிரேட் வயன் அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஹாப்பி, எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. இல்லடே சொன்னலடி அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி. ஆமாம் சீனியர், அவனுக்கு ஒன்றும் ஆகலை. சரி, நீ போய் பாருங்க. சரி, எல்லாருமே பார்க்குறாங்க, நீங்களும் பார்த்துட்டு லவ் யூ ஜேகே, ஒன்றும் ஆகலை அவனுக்கு. நீ சீக்கிரம் கண்ணு தந்துடுவேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு சேரில் வந்து அம்மா உட்காடுறா. அப்படியே சிரிச்சுட்டே உட்காரும்போது அவனோட ஸ்கர்ட்டில் ஏதோ படுற மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியலை. அப்படியே நிமிர்ந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மிரரை பார்க்குறா. அப்படியே அவன் நோஸ்லேருந்து லைட்டாக பிளட்டு வருது, அப்படியே இயர்ஸ்லேருந்து வருது. அதை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே அவன் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அதை அப்படியே வைப் பண்ணுறா. அந்த ஸ்மைல் இன்னமும் அந்த மிரரில் அப்படியே தெரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் புரியலை, ஆனால் சிரிக்கிறான். அப்போ கரெக்டாக ஏஜே வரா. இல்லட்டே சீனியர். என்ன சீனியர்? என்ன ஹாப்பி தானே? எனக்கு தெரியும் மச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏமா நான் பார்க்க மாட்டான். சரி, இங்கே என்ன, நான் போய் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா? நீ வேற ரொம்ப டயர்டாக இருப்ப, உனக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும், இல்லைன்னா எந்திரிச்சா என்னை தான் பிடிச்சி கத்துவான். சரி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஏலட்டு என்னாச்சு? எது கையை பிடிக்கிற? நான் போய் வாங்கிட்டு வரேன்டி. ஏய் என்னாச்சு? சீனியர், ஹக் பண்ணிக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏச்சி அதெல்லாம் இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சீனியர், அவனை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எப்போயும் அவன் கூட தான் இருப்பீங்கன்னு. குடிக்க விட்டுறாதீங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சீனியர், சொல்லணும்னு தோணுச்சு, அதான். கொஞ்ச நேரம் நான் அவன் கூட இருக்கவா? இப்போ தானே? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். என்ன? இல்லை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவேன். சரிடி, நான் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரேன், என்ன நீ போ. இப்படி சொல்லிட்டு ஏஜி அங்கே வந்து போயிடுறான். ஸோ இப்போ சாப்பாட்டெலாம் வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்து அப்படியே இப்போ ரூமில் தான் தேடுறான், காணோம். சரி ஓகே, ஜேகேயோட ரூமில் தானே இருப்பீங்கன்னு சொல்லி அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணவனுக்கு
என்ன பேசணும்னு கூட தெரியல. அப்படியே அந்த பார்சல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ 2 டேஸ் ஆகுது. ஜேகே இன்னைக்கு தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ரொம்ப ஸ்லோவா அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறான். மா தலை வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது மச்சான். ஆண்டி ஆண்டி முடிச்சிட்டா ஆண்டி. மச்சான் நீ பாரு ஆண்டி, நீ பாரு. ஏஜே ஏஜே என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகலைடா, ஒன்றும் ஆகலை. இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு. ஏய் சிக்கி சிக்கி இங்கே பாரு, சிக்கி இங்கே பாருப்பா. ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லைம்மா, லேசாக தலை தான் வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஜிக்கி ஒன்றும் இல்லைல்லப்பா. இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே ஜிகே அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிளர்ராக இருக்குது. அகெயின் அப்படியே ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஏஜே, ஜிமின், டயாங், அப்புறம் ஜேகேவோட அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் உங்களோட அம்மா இருக்காங்க. ஆனால் அவன் கண்ணு வேற எங்கேயோ தேடுது. ஸோ ஏஜேக்கு நல்லாவே தெரியுது. மச்சான் நீ பட்டி தூங்க, என்ன இப்போ தானே எந்திரிச்சிருக்க, கொஞ்ச நேரத்தில் நான் ஃபுட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டு டேப்லெட் போடணும். டேய் லட்டுங்கடா, அவ்வளோ காணோம் எங்க? மச்சான் இங்கே பாடா, டாக்டர் சொல்லியிருக்காங்க ஓவராக எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாதான், நல்லா சாப்பிட்ணுமா, அப்புறம் டேப்லெட் போட்டு தான் சீக்கிரம் சரியாகுமா. அதனால் ஏய் லட்டு எங்கன்னு கேட்டேன். எதுதோ பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரன் மாதிரி. எங்கடா அவ? அவ்வளவா அடிபட்டுச்சுல? கேட்டுச்சு மச்சான் காதில். ஜேகே வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டே இருந்தா. ஒன்றும் இல்லைடா, பக்கத்து வார்டில் இருக்காளா? மச்சான் நீ டேப்லெட் சாப்பிட்ணுண்டா. ஏய் ஆமாங்க, லட்டுங்கடா, அவளை எங்க? மச்சான் நான் சொல்கிறத கேள்றா. இங்கே பாரு, எங்கடா அவ? எங்க அவ? மா எங்கம்மா, எங்கம்மா அவ? லட்டு எங்கம்மா? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, அவள் எங்கே? எதுக்கு எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கீங்க? எதுக்குடா எல்லாம் சைலண்ட்டாக நிற்கிறீங்க? ஐயோ பைத்தியம் பிடிக்குது. பாரு ஜிகே, எல்லாம் பண்ணாதடா. பைத்தியம் பிடிக்குதுடா. எங்கடா என் பொண்டாட்டி? எங்கே லட்டு எங்க? எங்கடா போயிருக்கான்? என் மேலே எதுவும் கோபமா அவளுக்கு? வர சொல்கிறான், நான் சாரி கேட்குறேன்டா, கட்டி பிடிச்சி சாரி கேட்குறேன்டா. மச்சான் டேய் இப்போ எதுக்கு அழுகுற? எதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க? எதுக்குடா அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? மச்சான் மச்சான் இங்கே பாரு, இங்கே பாரு. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. நீ பாரு. டே சிக்கி சிக்கி இங்கே பாரு சிக்கி. நாங்கள் எதுக்குடா அழுகுறாங்க எல்லாரும்? என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா மச்சான். அது பானாடா, சும்மா ஆடுறா. இதை படிடா. என்னது இது? இந்த படி மச்சான், அவ்வளோதான். என்னடா? என்ன? ஜேகே அப்படியே கையெல்லாம் நடுக்கத்தோட அந்த லெட்டரை வாங்குறான். அந்த லெட்டர் ஸ்டார்டிங்கே, திஸ் இஸ் மை லாஸ்ட் லெட்டர் ஃபார் யூ ஜேகே. அப்படியே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறான். சங்குக்கா ஹிரவுடி, என்ன எழுந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ எழுங்கும்போது அவன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி. ரொம்ப அழுகுவேன். அழுகாது என்ன? அழுகாது. என்னால் நீ அழுதா தாங்க முடியாது. தெரியல சிக்கி, உன் கூட இருக்கிற இந்த கடைசி 10 நிமிஷம் என் மனசில் இருக்கிறதுல எழுதணும்னு நினச்சேன். சீக்கிரமாக எழுதிடுறேன். ஏன்னா உன் செஸ்டில் கொஞ்ச நேரம் நான் படுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை குட்டி வயசில் பார்த்தேன். உன் குட்டி கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் நடப்போம். என்னெல்லாம் பேசிட்டு நடப்போம். அப்போ நீ என் கையை பிடிச்சி சொல்லுவேன், லட்டு உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்டேன்னு சொல்லி. அப்படியே என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவேன். அப்படியே நீயும் வளர்ந்த, நானும் வளர்ந்தேன். இப்போ என் கண்ணுக்கு நீ ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்க ஜேகே. குழந்தைல நீ சொல்லுவல்ல, உன்னை விட்டு போக மாட்டேன்டி. அது நீ டெய்லி சொல்லும் போதும் உன்னை நான் அந்த குழந்தையாக தான் இமேஜின் பண்ணிப்பேன் தெரியுமா? லைஃப்பில்
எல்லாரும் நான் கருப்பு கருப்புன்னு சொல்லும் போது அந்த குறை எனக்குள்ளே இருக்கான்னு ஒன் டைம் கூட நான் ஃபீல் பண்ணதில்லை. என்னை நீ ஃபீல் பண்ணதை விட்டது கிடையாது. யாராச்சும் சொல்லும் போது தான் தெரியும் நான் கருப்பு அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி நீ அதெல்லாம் யோசிக்காம என் கூட இருப்ப. டெய்லி மார்னிங் நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து தான் முடிச்சுப்போம். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே. உனக்கும் எனக்கும் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இந்த உலகத்தில் அவ்வளோ மெமரிஸோட யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம 2 பேர் இருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குல்ல ஜெக்கி, உனக்கும் எனக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நம்ம லவ்வை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப், அது மேரேஜ் வரைக்கும் முடிஞ்சது. அது 1 இயர். அந்த 1 இயர் போதும்டா என் லைஃப்பில். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ லவ் கொடுக்குறேன். ஏண்டா அவ்வளோ லவ் ஏண்டா எனக்கு கொடுக்குற? கொடுத்துட்டேன், திகிட்ட கொடுத்துட்டேன். போதும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை ஜெயிக்கி. உன் கூட வாழணும் போல இருக்குடா. பாப்பா மூஞ்சி கூட பார்க்க முடியல. அதுதான் வருத்தமாக இருக்கு. பாப்பா உன்ன மாதிரியே அழகாக இருப்பா. நான் இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பாவெல்லாம் வளர்க்காம விட்டுறது என்ன? அது நம்ம பாப்பா. பாப்பாவால் நல்லா படிக்க வை. அப்பா பெரிய ஆளாக வரணும். நான் இல்லைன்னு சொல்லி ஓவராக குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கனவுல உன்னை கொடுமைப்படுத்துவேன் பேயா. குடிக்காத, ரொம்ப அழுக்காத என்ன நினச்சி. நான் எங்கே இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்கேன். கண்ணு மூடி என்ன நினச்சி பாரு. பக்கத்தில் உட்காந்து உன் கையை பிடிச்சி உன்னையே தான் பார்த்துட்ருப்பேன். ஜெய்கே, உன்னை விட்டுட்டு போகணும் சேலை ஜெய்கே. ப்ராமிஸா பண்ண சேலை. ஆனால் இது கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு நினைக்கும் போது முடியல. எது தெரியுமா நரகமாக இருக்கு? என்னோட லாஸ்ட் மினிட்ல கூட நீ கண்ணை மூடி படுத்திருக்கு. உன்னால என்னை பார்க்க கூட முடியல. ரொம்ப அழுகாத. பக்கத்துலேயே தான் இருக்கேன். நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. புரியுதா? என் ஜெய்க்கி அழமாட்டான், எனக்கு தெரியும். அவன் ரொம்ப கெத்தான பையன். ஜெய்கி, லட்சம் முடிக்கலான் இருக்கேன். உன்னை ஏஜே சீனியர், டேங்க் சீனியர், ஜிமின் சீனியர்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. நான் சொல்லிட்டேன், அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா முடியல ஜெய்கி. பின்னாடி லைட்டாக தலை வலிக்குது, காதெல்லாம் வலிக்குது. தெரியல, ரொம்ப வலிக்குது. உடனே போயிடணும் போல இருக்கு ஜெய்கி. வலி தாங்க முடியல. சங்குக்கா, சங்குக்கா, என் முதலும் நீ, முடிவும் நீ மட்டும்தான் ஜெய்கே. ஐ லவ் யூ ஜெய்கே. என்னால் முடியலை. உன் செஸ்டில் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன். சங்குக்கா, சங்குக். அவ்வளோதான். அந்த கேக் கூட போடலை. அப்படியே அந்த லெட்ரு இன்கம்ப்ளீட்டாக முடியுது. ஜேகே அப்படியே ஒரு நிமிஷம் அவனுக்கு அந்த உலகமே நின்ன மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்க்குறான். டே மச்சான், பாரு மச்சான், நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாதுடா. பாருடா. டே டே சும்மா தானே என்னை ப்ராங்க் பண்ணுறீங்களா? ப்ராங்க் தானே? ப்ராங்க் தானே மச்சான்? சொல்கிறா, ப்ராங்க் தானே சொல்கிறா. டே ப்ராங்க் தானடா. சாரி மச்சான், சாரிடா. எப்படா அவளுக்கு மனசு வந்துச்சு? என்னை விட்டு எப்படா போகலாவா? சொல்லு மச்சான், என்னை விட்டு எப்படா அவள் போகலாம்? எப்படி போகலாம்? எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணாலே இல்லாட்டு இல்லாட்டு நீங்கள் தானே இருக்க. என்ன விளாடுறியா? டேடி மச்சான், நீ பாட்டா இங்கே பாரு. இல்லை மச்சான், அவன் இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அம்மா அம்மா, அவன் இங்கே தானேம்மா இருக்கா? அம்மா சொல்லுமா. சிக்கி சிக்கிங்க பாரு, ஒன்றும் இல்லைப்பா. அம்மா சொல்லுமா.
அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லுமா. டே மச்சான் சொல்கிறா மச்சான், அவள் என்னை விட்டு மச்சான் இங்கே பாருடா, மச்சான் இங்கே பாரு, அவள் போயிட்டா, அதான் உண்மை. போதுமா, இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை மச்சான். போயிட்டாடா, நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டா. எப்பட்றா எப்பட்றா எங்கடா எல்லாத்தையும், எங்கடா? என்ன என்ன சாரி மச்சான், ஆக்சிடென்ட் கேஸு, பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதான் நீ எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டோம். என்ன அம்மா எதோ சொல்கிறேம்மா. என்னம்மா ஆச்சு லட்டுக்கு? லட்டுக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா பயமாக இருக்குமா, ரொம்ப பயமாக இருக்குமா. அம்மா லட்டுமா, அம்மா சிக்கி சிக்கி இங்கே பாரு, இங்கே பாரு, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. அம்மா மடியில் படுத்துக்கோ, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா லட்டுமா, அம்மா லட்டுமா, அம்மா லட்டு எப்படிம்மா போவா அதை விட்டு? அம்மா போகலம்மா, அம்மா சொல்லுமா, அவன் என் கூட தானம்மா இருக்கா. அம்மா லட்டுமா, லட்டு என்னை விட்டு போகலம்மா. அம்மா லட்டு எங்கம்மா? அம்மா லட்டு கூப்பிடுங்கம்மா, நான் கட்டி முடிச்சும்மா, நான் சாரி கேட்குறேம்மா. அம்மா நான் சாரி கேட்குறேம்மா. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுக்கு அப்படியே வீசிங்கே வந்துருச்சு. அப்படியே ஊசி போட்டு அவனை தூங்க வைக்கிறாங்க. அவனால் சுத்தமாக முடியல. இப்போ ஆஃப்டர் 5 years கழிச்சு பார்க்கலாம். லட்டு லட்டு டாடா டாடா டாடா. ஆ ஏய் வந்துட்டியா? எப்போ வந்த யாஷி பாப்பா? நான் வந்தது இருக்கட்டும், என்ன நீ கார்லேயே சாஞ்சி தூங்குற? வர வர நீ ரொம்ப தூங்குற டாடா, என்னாச்சு? உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி அவள் குட்டி ஹேண்ட் எடுத்து ஜிகேவோட நெத்தியில் வைக்கிறா. ஜிகே சிரிச்சிட்டு, ஏய் அதெல்லாம் இல்லடி, சும்மா பட்டேன், அப்படியே தூங்கிட்டேன். சரியா போச்சு, இப்படி தான் ஆஃபீஸ்லேயும் தூங்குறேன் அப்படி தானே? ஏய் வாழு வாழு நல்லா வாயி. டாடா டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறியா? நீ கரெக்டாக தூங்குறியா? நைட்டு பூரா நீ தூங்கவே மாட்டிக்கிறான், லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் பார்க்கலன்னு பார்க்குறியா? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா மேடம் தூங்க மாட்டேங்கிறீங்க. அது பாப்பா கரெக்டாக தான் இருக்கேன். கரெக்டாக டேப்லெட் போடுறேன், கரெக்டாக தூங்குறேன். ஓகேவா மேடம்? இனிமேல் நீ போடாமல் இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சரிடி, ஸ்கூல் போகலாமா? போகலாம். டாடா என்ன லட்சு எப்போ வரும்? நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், லட்சுவை பார்க்கவே முடியல. லட்சு எங்கே இருக்கு? அது பாரு யாஷி பாப்பா, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்டி? நம்மளை விட்டு தூரமாக போயிட்டான். 5 வருஷம் ஆச்சு, எதையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டை பார்க்குறான். ஸோ நீங்கள் எழுதின அந்த லாஸ்ட் லெட்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, பாரு பாப்பா, நாளைக்கு லட்டு வந்து வருவா. எப்போ? நானும் கேட்குறேன், இப்போ வருவா அப்போ வருவான்னு சொல்லி. லட்டுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய் அப்படிலாம் இல்லை, லட்டு ஒரு வேலையாக போயிருக்கா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சீக்கிரமாக வந்துடுவா, புரியுதா? சீக்கிரம் வந்துடுவாள்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் மம்மி டேடி இருக்குது, உனக்கு மட்டும் ஏன் டேடி மட்டும் இருக்காருன்னு சொல்லி. நான் தான் சொல்லியிருக்கேன், லட்டு வருவா, அவள் ஊருக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடிலாம் போய் காட்டணும். அப்போ யாஷி அப்படியே சிரிச்சுட்டே பொண்ணோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு, லட்டு அவ்வளோ அழகாக இருக்காள்ல, இங்கே பாரு உருண்டையாக இருக்கா. ஸோ இப்போ ஜேகே பார்க்குறா. ஸோ யாஷியை பார்க்கும் போதெல்லாம் அவன் நினப்பு தான் வரும். அப்படியே கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கால. ஆமாம் தாதா, ரொம்ப அழகாக இருக்காங்க. யா லட்டு? ஏய் அது யார் லட்டு? தர முடியாது. எங்களெல்லாம் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க, நான் போவேன் கண்டிப்பா. சரியா? நீ ஏதாவது போய சொன்னா அவ்வளோதான், நான் எப்படி பார்த்துக்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன். ட்ரிப்பு பண்ணாங்கட்டெல்லாம் வேணாண்ணா, அதெல்லாம் போக வேணாம். வேணும்னா வா, நம்ம 2 பேரும் அவுட்டிங் போயிட்டு வரலாம், ஜாலியாக பாருங்க. அந்த மாதிரி உன்னை ட்ரிப்புலாம் அனுப்ப முடியாது. நானும் அனுப்ப மாட்டேன்டி. டானா நான் தான் தைரியமாக போகிறேன், உனக்கு என்ன?
ஆத்தா புத்தி அப்படியே தைரியமாக போகிறாளாம். வாய் மட்டும் எப்படி தான் ஒன்றா வருதுன்னு தெரில. ஏய் முடியாது, ட்ரிப்புக்கெலாம் அனுப்ப முடியாது. நான் போவேன் தாதா, நான் போவேன். போகக்கூடாதுடி, போனேன்னு வச்சுக்கேன் குடுமையை நகி கையில் கொடுத்துருவேன். நான் போவேன், சான் சங்குக்க போவேன். என்ன பேர் வாயில் வருது, அப்படி தான் கூப்பிடுவேன். கூப்பிடுறது தானே பேர், சான் சங் சாங் சங். வாயில் வருதா பாரு பேர். ஏண்டி என் பேர் என்ன சாங் சனா? சாங் சங் சாங் சங். குக்கை யார் கூப்பிடுவா? உங்கள் அப்பா நான் கூப்பிடுவான். கூப்பிட்டுக்கோ. பாத்தியா எவளுக்கு குட்டுமையை நிறைய கையில் கொடுக்க வேண்டியதான். பாரு பாப்பா, ட்ரிப்பெல்லாம் வேணாம், அப்பா அவ்வளோ தூரம்லாம் அனுப்ப மாட்டேன். எவ்வளோ தூரம்? கொஞ்ச நேரம் தான், நான் போயிட்டு வந்துடுவேன். போகக்கூடாதுடி. போவேன் தாடா. போகக்கூடாது. போகக்கூடாது. போவேன். ஆமாம் தாடா. ஏ பாப்பா, ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, லைட்டாக முட்டிட்டேன், அவ்வளோதான். இவனுங்களா எப்படி இண்டிகேட் போட்டு தானே திருப்புறேன், ஆரன் அடிக்கிறேன், காது அளவு கேட்காதா? செத்தானுங்க. இங்கே இரு பாப்பா. டேடா சண்டை போடாத, இரு. ஐயங்க டாடா என்ன வெளியே போயிடுச்சு. இப்போ நம்மளும் குதிக்கணுமா கார்லேருந்து அப்படின்னு சொல்லி அவள் க்யூட்டாக கீழே குதிச்சு இப்போ அஜய்க்கு கிட்ட தான் ஓடி வரா. இப்போ ஆப்போசிட்லேருந்து டிரைவர் வெளியே வந்துட்டு, சார் அது அறியும் மயிர் இல்லை, குழந்தைய ஃபஸ்ட்டு வரேன், இதை வயசானவங்க வந்தா என்ன பண்ணுவேன், அதான் ஆறுன்னு அடிக்கிறேன்ல, காதில் விழுகலையா? சரிங்க பாருங்க, நான் கவனிக்கல, நான் அசால்ட்டு மயிராக பேசுகிறேன், அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிக்கலான்னு போகிறான். அப்போ ஒரு வாய்ஸ் அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டே வருது. டிரைவர், என்ன பிரச்சனைங்க? டாடா லட்டு தானே அது. லட்டு வந்துருச்சு டாடா நம்ம கிட்ட. லட்டு இதயம் கேட்கும் காதலுக்கு வேற எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. மேடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது. காதல் ஒரு ஆகாயம், அது என்றும் வீழ்வது இல்லையடி. கண்ணீர் ஒரு வெண்மேகம், வீழாமல் இருப்பதும் இல்லையடி. கடலுக்குள்ளே மீன் அழுதால் மீன் கண்ணீர் வெளியே தெரியாது. உடை மெல்ல நீ உணர்ந்தால் உன் காதல் என்றும் பிரியாதே. சரி ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். சரி 2 ஷாட்டை. ஐயோ ஃபீவரே வந்துடும் போல், ரொம்ப அழுதுட்டேன், என்னால் முடியல. அண்டு போன இதுலேயும் இப்படி தான் ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பேன். அது ஏன்லாம் கேட்காதீங்க, ஏன்னா ரொம்ப சேடாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஹாப்பியாக வைக்கலான்னு தான் வச்சேன். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.